கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது கேன்சர் சர்விக்ஸ் ஆரம்ப அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல், அதாவது பிளட் ஸ்டெயின்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது, அல்லது தண்ணி மாறி டிஸ்சார்ஜ் படுறது, அல்லது டார்க் கலர்டு டிஸ்சார்ஜ் வர்றது, இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 2 பீரியட்ஸ்க்கு இடையில அப்நார்மலா ப்ளீடிங் இருக்கிறது, இதெல்லாம் பாக்குறோம். அதுக்கப்புறம் போஸ்ட் மெனபாசல் ப்ளீடிங், அதாவது மெனபாஸ் அட்டைன் பண்ணி ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வர அப்நார்மலா ப்ளீடிங் படும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுமே நம்ம கேன்சர் சர்விக்ஸோட ஒரு அறிகுறிகளா நம்ம பாக்குறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் பாப் ஸ்மியர். சர்விக்ஸ்ல இருந்து ஒரு செல்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. இந்த பாப் ஸ்மியர் டெஸ்ட் ஒரு 21ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள உள்ள ஃபீமேல்ஸ்க்கு once in 3 years இந்த டெஸ்ட் நம்ம பண்ணலாம். அதே போல 31 to 65 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு once in 5 years நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி நம்ம இந்த கேன்சர் சர்விக்ஸ் வரதை ஏழியராவே நம்ம கண்டுபிடிக்கலாம், அல்லது வராமல நம்ம தடுக்க முடியும். இந்த கேன்சர் சர்விக்ஸ் தடுக்கிறதுக்காக இப்ப தடுப்பூசிகள் எல்லாமே இருக்கு. 9 வயது to 13 இயர்ஸ் 9 to 13 இயர்ஸ்ல நம்ம இந்த தடுப்பூசி போட்டோம்னா மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அப் டு 26 இயர்ஸ் வரைக்கும் கூட இது தடுப்பூசி நார்மலா போடலாம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்றது தான் இந்த சர்விக்ஸ் சிஏ சர்விக்ஸை காஸ் பண்றது. சோ இதுக்கு அகெயின்ஸ்டா அது ஆக்ட் பண்ணும். அதே போல 27 to 45 இயர்ஸ்க்குள்ள நம்ம இது போடலாம். பட் இதுல எல்லா ஸ்ட்ரெயினுக்கும் அகெயின்ஸ்டா ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் அதுலயும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ இந்த தடுப்பூசியால நம்ம ஓரளவு இந்த கேன்சர் சர்விக்ஸை பிரிவென்ட் பண்ண முடியும்.